வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சாந்தோம்க்கு, மெரினா பீச் பக்கத்தில். எதுக்காக போகிறோன்னா இன்றைக்கி சாந்தோம் சர்ச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா இவன் அந்த சர்ச்சுக்கு போகிறான், இந்த சர்ச்சுக்கு போகிறான், இதில் டினாமினேஷன்லாம் கொண்டாந்துடாதீங்க. ஏன்னா டினாமினேஷனு இதெல்லாம் இல்லாமல் ஓப்பன் மைண்டோட ஓப்பன் ஹார்ட்டோட நம்ம பார்க்க வேண்டிய வீடியோஸ் இது. ஓப்பன் மைண்டு ஓப்பன் ஹார்ட் இருந்தால் தான் அதுக்குள்ளே ஜீசஸ் இருப்பார். இல்லைன்னா அதுக்குள்ளே மதம் தான் இருக்கும், டினாமினேஷன் தான் இருக்கும், ஜீசஸ் இருக்க மாட்டார். ஓகே, பேக் டு த டாபிக். செயின்ட் தாமஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம். செயின்ட் தாமஸ் வந்து ஜீசஸோட 12 சீடர்கள், த டவுட்டிங் தாமஸ், அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார். அத்தனை சீடர்களில் 3 சீடர்களோட சமாதி, அதாவது டூம், அதுக்கு மேலே தான் சர்ச் எழுப்பப்பட்டிருக்கு. ஒன்று செயின்ட் பீட்டர், அது வேட்டிக்கன் சிட்டியில். ரெண்டாவது செயின்ட் ஜேம்ஸ், அது வந்து ஸ்பெயினில். மூணாவது செயின்ட் தாமஸ் இந்தியாவில், நம்ம சென்னையில். இது நிஜமாலுமே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ இன்றைக்கி அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஏரியாலாம், அங்கே இருக்கவங்ககிட்டலாம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிவிட்டு, ஏன்னா அவர் சாந்தோம்லேயும் வந்து ஊழியம் பண்ணார், பரங்கிமலையிலையும் பண்ணார், லிட்டில் மவுண்ட் கிட்டையும் பண்ணார். ஸோ நம்ம அங்கே ஃபிஷர்மேன் மதியெலாம் பண்ணனால எல்லாருக்கிட்டையும் விசாரித்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். செயின்ட் தாமஸ் 52 AD, அதாவது ஆல்மோஸ்ட் 1st century, 1ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வராரு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது. அப்போ வந்து இங்கே என்ன மதம் இருந்ததுன்னா, ஹிந்துஸ்ன்ற பேர் கிடையாது, ஏன்னா பௌத்த மதம் இருந்தது. நம்ம ஹிந்துஸ்ன்ற பேர் அப்புறம் தான் வந்தது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கர்த்தரை தெரியாதவங்க தான் எல்லாருமே. அவங்க எல்லாருக்கும் கர்த்தரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அவர் இங்கே வந்தோடனே கேரளா முடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தார், இங்கே மயிலாப்பூரில் இருந்தார். செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் அவர் இருக்கும்போது அவர் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவரை அங்கங்கே பாவம் குகையில தான் இருந்திருக்காரு. அப்போ அவர் ஈட்டியில் வச்சு அவரை கொண்டாடுறாங்க. அவர் வந்து சாந்தோமில் வந்து நிறைய ஊழியம் பண்ணியிருக்கார் ஃபிஷர்மேன்ஸ் மத்தியில். அவங்க எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அதனால் அவரோட உடலை நம்ம ஆளுங்க எடுத்துகிட்டு வந்து சாந்தோமில் தான் அவரை புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1523, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க. போர்ச்சுகீஸ் வந்து அர்மானியர்கள், அப்போல்லாம் அவங்க வந்து ட்ரேடுக்கு இங்கே வந்தனால அர்மானியர்கள் கிட்ட கேட்டனால அர்மானியர்கள் சொல்லியிருக்காங்க அவரோட சமாதி இங்கே தான் இருக்குது, டூம் இங்கே தான் இருக்குது அப்படின்னோட. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு 1523 சர்ச் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 300 சில்லற வருஷத்துக்கு அப்புறம் 1896 பிரிட்டிஷ் அந்த சர்ச்சை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை வருஷம், எவ்வளோ ஹிஸ்ட்ரின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாந்தோம் செயின்ட் தாமஸ் பசிலிக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன் ஆஃப் பில்டிங்கோட பேர் வந்து காத்திக் பேட்டர்ன். ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது, மார்பிள், கிரனைட், டீக்வுட். சீலிங் ஃபுல்லாக டீக்வுட்டாலே பண்ணுது. இங்கே அவரோட ஸ்டாச்சு ராஜாதி ராஜாவா, கிங் ஆஃப் கிங்ஸ், கிரீடத்தோடு இருக்கிறாரு. கீழே அழகான 2 மயில்கள் இருக்கு. லெஃப்டில் செயின்ட் பீட்டரோட ஸ்டாச்சுவும் ரைட்டில் செயின்ட் தாமஸோட ஸ்டாச்சுவும் இருக்கு. பின்னால் ஸ்டெயின்டு கிளாஸில் செயின்ட் தாமஸ் ஜீசஸை டவுட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அந்த விழாவில் விரல விட்டு அந்த காட்சி அழகாக அந்த கண்ணாடியில் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. இங்கே மொத்தம் 32 ஸ்டெயின் கிளாஸஸ் இருக்கு.
இங்கே பேஸ்மெண்ட்டில் செயின்ட் தாமஸ் ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி போகுது பாருங்கள். இது பேஸ்மெண்ட்டில் இருக்கிற இடம். இங்கே அழகான ஒரு பெயிண்டிங் இருக்குது. டவுட்டிங் தாமஸ் ஜீசஸை நேரில் பார்த்து அவர் காயங்களில் நான் விரலை விட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னார். ஜீசஸும் நேரில் வந்து அவர் விழாலையும் அவர் கையில் பட்ட காயத்துலேயும் நீ கை விட்டு விரல் விட்டு பாருன்னு சொன்ன அந்த அழகான காட்சி இது. இங்கே பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடிலேருந்து ஒருத்தர் ஈட்டியால் அவரை குத்தி கொலை பண்ணாங்க. அதோட ஸ்டாச்சு அப்படி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே தான் செயின்ட் தாமஸ் அவர் உயிரை விட்டார். இது செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் நடந்தது. அங்கேருந்து ஒரு பாடியை சாந்தோம் கொண்டு வந்தாங்கன்றது தான் ஹிஸ்ட்ரி. இது அப்படியே ஒரு பேசேஜ் மாதிரி உள்ளே போகுது. இதுக்குள்ளே ஒரு சேப்பிள் இருக்குது. இங்கெல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. இங்கே அந்த சின்ன அவரோட போன்ஸு அந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டில் வந்து அது என்ன லாங்குவேஜ்னே தெரியல. இந்த கல்வெட்டில் செதுக்குன அந்த காலத்தில் செதுக்குன எந்த மொழியும் தெரியல. இங்கே ஒரு ரவுண்டு ஸ்டார் கேஸ் அப்படியே மேலே போகுது. இங்கே யாரும் போகக்கூடாது. சரி வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். இங்கே தான் பெரிய ஆர்கன். நம்ம சின்ன பியானோ பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கன் என்ன ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். இந்த ஆர்கன் அந்த காலத்தில் இந்த சர்ச்சில் இது போர்ச்சுகீஸ் கொண்டு வந்தாங்களா பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்களா தெரியல. இது ஒன்றும் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த கட்டல்ல அவர் ஒரு கட்டி கட்டி அந்த கட்டையை வச்சு கோவில் கட்டிட்டு மீதி கட்டையை தான் இதில் நட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போதான் ராஜா தோமையாருக்கு இந்த இடமெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்து ஃபுல்லாக இந்த இடமெல்லாம் கொடுத்ததாகவும் அந்த கட்டையிலேயே ஒரு கோவில் கட்டி வழிபட்டதாகவும் அந்த கோயிலை பிரிட்டிஷ்காரங்க வந்து காட்டியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷில் சரி. இப்போ இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அந்த சிஸ்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டை இருக்குல்ல இது வந்து போல் ஆஃப் செயின்ட் தாமஸ். அதாவது மயிலாப்பூரோட மகாராஜா. இதில் மயிலாப்பூர் ஏரியா தானே அந்த காலத்தில். நான் சொல்கிறது பல நூற்றாண்டுகள் எத்தனை ஏடின்னு போட்டிருக்குன்னா 52 ஏடி. அது எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த பேக் வாட்டர்ஸ் ஆறு அந்த போகும்போது ஒரு பெரிய பெரிய கட்டை வந்து அது தடையாக மாட்டிக்கிச்சு. அந்த கட்டையை எடுக்க முடியல. அதனால் தண்ணியெல்லாம் ஃப்ளட்டு மாதிரி ஆகிடுச்சு. ஊருக்குள்ளேயும் வந்து தண்ணி வர முடியல. அதனால் வந்து அந்த கட்டையை எடுக்கிறதுக்காக அந்த மகாராஜா யானையெல்லாம் வச்சு பல வீரர்கள்லாம் வச்சு ஸ்ட்ராங் மென்னெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கட்டை நவுத்தவே முடியல. அப்புறம் செயின்ட் தாமஸை பற்றி கேள்விப்பட்டு அவர் ப்ரேயர்லாம் பண்ணுவார் அப்படின்னு அவர் கூப்பிட்டுனா அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் சைலண்ட்டாக ப்ரே பண்ணியிருக்காரு. அந்த கட்டையை தொட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கட்டை ஈஸியாக வந்துருச்சு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மகாராஜா இந்த இடத்துல நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அந்த கட்டையோட ஒரு பீஸ் தான் இந்த கட்டை. தண்ணியில் அடிச்சுட்டு வந்த ஒரு கட்டை. 2004 சுனாமி வந்துச்சுல, அப்போது இதை தாண்டி சுனாமி தண்ணி வரல, கடல் அலை வரல அப்படின்னு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்குது. இது இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ செயின்ட் தாமஸ் கையால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கட்டை தான் இந்த போல் ஆஃப் செயின்ட் தாமஸ். இப்போ நம்ம பீச்சுக்கு போய் இங்கே இருக்க மீனவர்கள்கிட்டலாம் சில விஷயங்கள் கேட்கலாம். ஏன்னா செயின்ட் தாமஸ் பரங்கிமலையிலிருந்து சாந்தோமுக்கு வந்து இங்கே இருக்க மீனவர்களுக்கு எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்காரு.
இப்போ இவங்க எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான உண்மையை சொன்னாங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல செயின்ட் தாமஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஈட்டியால் அவரை குத்தி கொன்னாங்க. அவரோட பாடியை அங்கிருந்து சாந்தோமுக்கு கொண்டு வந்து அவரை புதைச்சது அப்போ இருந்த ஹிந்துஸ். அப்போ அவங்களுக்கு ஹிந்துஸ்ன்ற பேர் கிடையாது, இப்போ அவங்களுக்கு ஹிந்துஸ்ன்றது தான் பேர். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளாக அந்த சமாதியை பாதுகாத்தது முஸ்லிம்ஸ். அதுக்கப்புறம் இது அர்மேனியன்ஸ் பார்த்து போர்ச்சுகீஸ் கிட்ட சொல்லி அவரோட சமாதி மேலே சர்ச்சை கட்டினது கிறிஸ்டியன்ஸ். அவரை புதைச்சவங்க ஹிந்துஸ், அவரோட சமாதியை பராமரிச்சவங்க முஸ்லிம்ஸ், அந்த சமாதிக்கு மேலே சர்ச்சை கட்டினவங்க கிறிஸ்டியன்ஸ். இங்கே எங்கே ஜாதி வந்தது, இங்கே எங்கே மதம் வந்தது? அன்பு மட்டும்தான் இருந்தது. செயின்ட் தாமஸ் ஏதோ ஒரு ஊரில் பிறந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டர்களை தாண்டி வந்து இங்கே கர்த்தரை பற்றி சொல்லி நம்ம மண்ணில் நம்ம சென்னையில் உயிரை விட்டார். இங்கே ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் ஒன்றா அவரோட ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருந்திருக்காங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அன்னைக்கு இருந்த ஒத்துமை இன்னைக்கு ஏன் இல்லை? ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் நடுவில் இந்த ஒத்துமை இருக்கா? நம்ம ஒத்துமையாக சில பேர் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க விடுறாங்களா? ஏன் கிறிஸ்டியன்ஸ்க்கு நடுவில் ஒத்துமை இருக்கா? டினாமினேஷனுக்குள்ள ஒத்துமை இருக்கா? இப்படி ரத்தத்தை சிந்தி ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்களா? இருக்கிறாங்க சில பேர், அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆனால் எந்த விதமான பிஸ்னஸ் நோக்கம் இல்லாமல், எந்த விதமான சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக வந்து நம்ம ஊரில் ரத்தத்தை சிந்தின செயின்ட் தாமஸை எத்தனை பேர் நினச்சி பார்க்குறோம்? ஆனால் இன்றைக்கும் சில பேர் டினாமினேஷன்ற பேரில், இல்லை நீங்கள் ஆர்சி, நீங்கள் சிஎஸ்ஐ, நீங்கள் பென்டகாஸ்ட் அப்படின்னு எவ்வளோ பிரிவு நமக்குள்ள. பாஸ்டர்ஸ் அவங்கள திட்டிக்கிறது, பண நோக்கத்துக்காக ஊழியம் பண்ணுறது, உண்மையான சில பேர் இருக்கிறனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் வாழ்ந்துட்டுருக்கு. இன்னும் சில பேர் இதெல்லாம் கட்டுக்கதை, செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வரவே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. அது கட்டுக்கதையாக இருந்திருந்தா இந்தியன் கவர்மெண்ட் செயின்ட் தாமஸ் பேரில் ஸ்டாம்பை வெளியிட்டிருப்பாங்களா? இது ஹிஸ்ட்ரி. செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்தது உண்மை. செயின்ட் தாமஸ் நமக்காக உயிரை விட்டது உண்மை. சென்னைக்கு அந்த பெருமை இருக்குது, நமக்கும் அந்த பெருமை இருக்குது. God bless you.